ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபாஸ் கார்னர். நான் உங்கள் தோழி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 30 days இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சேலஞ்சோட 14th டே. ஸோ நான் இன்றைக்கி என்னெல்லாம் சாப்பிட்டேன் அப்படின்றத நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் எழுந்தோடனே பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறேன். அடுத்து ஒரு 15 minutes கழித்து வந்து பார்த்திங்கன்னா நைட்டே ஊற வச்ச வெந்தயத்தை அந்த வெந்தயம் தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து இப்போ எடுத்திருக்கேன். என்னோடய லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ரைஸ் தென் வந்து பாறை மீன் குழம்பு வச்சுருந்தேன். அதனால் அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பீஸ் வந்து மீன் எடுத்திருக்கேன். இந்த மீன்லேயும் பார்த்திங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து அதிகமாக இருக்குது. இந்த மீன் அதிகமாக சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவல் வந்து கம்மியாகும். தென் வந்து ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் முட்டையோட 2 வெள்ளைக்கரு மட்டும் எடுத்திருக்கேன். இதுதான் என்னோடய லஞ்ச். என்னோடய ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பச்சை பருப்பு இந்த கொண்டக்கடலை அதெல்லாம் போட்டு ஒரு ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்திருக்கேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பிளாக் காஃபி எடுத்திருக்கேன். என்னோடய நைட் டின்னர் வந்து நான் ஹோட்டலில் தான் சாப்பிட்டேன். நான் எனக்கு என்ன ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட் ரொட்டியில் ஒரு ஆஃப் வீட் ரொட்டி மட்டும் எடுத்திருக்கேன். அது கூட பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் வந்து கிரில்லி சிக்கன் எடுத்திருக்கேன். தென் வந்து அதை டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு மயோனைஸ் எடுக்காமல் மின்ட் சாஸ் வந்து எடுத்திருக்கேன். தென் அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேபேஜ் சாலட் அப்புறம் ஆனியன் ரைத்தா இது எடுத்திருக்கேன். இதுதான் என்னோடய டின்னர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டே வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. நாளைய வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். பாய்.